நைட்டு ஃபுல்லாக ஒரே அழுக ஏன்னு இதோ இப்போ தெரியும். வெல்கம் டு டே 66 ஆஃப் ஃபேசிங் மை ஃபேஸ் அண்ட் டூயிங் எவ்ரிதிங் அவார்ட் ஆஃப் 100 days. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே ஃப்ளோ பிடிக்கிறது கஷ்டம். இதில் வாரத்தில் 3 நாள் தான். இவ்வளோ கேப் விட்டு போனால் அவ்வளோதான் மனசாட்சி பையன் ஒரே குமுறிட்டு இருந்தான். அவன் சொன்ன மாதிரியே எல்லாம் மறந்த மாதிரி இருக்க அதுக்கு மற்ற ஃப்ளோர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த தர கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. தாறுமாறா ஸ்டக் ஆக போகுதுன்னு தயக்கம் பயம் சரின்னு புஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் தம்பி வந்து ஸ்கேட் போர்டை பிடிங்க எப்படின்னு சொல்ல அடடே இது எனக்கு கொஞ்சம் வருமேன்னு பண்ண அடுத்துதான் பெரிய குண்டு ஹாஃப் ஃபிளிப் பண்ண சொன்னார். என் மண்டையில் ஓடிட்டு இருக்கு. இப்போ பொத்துன்னு விழ போகிறேன். எனக்கா ஏறி குதிக்க வரவே செய்யலை. என் ஹோல் பாடி ஒரு குட்டி ஜம்ப் பண்ண அவ்வளோ பயப்பட்டுச்சு. 4-5 வாட்டி குதிக்க ட்ரை பண்ணேன். வரல. சரி இது வேலைக்காகாதுன்னு குதிச்சிட்டேன். கரெக்டாக தப்பான இடத்துல போர்டில் லேண்ட் பண்ணிட்டேன். ஐயோ ஒரு நிமிஷம் எனக்கு ஃபுல் பிளாங்க் விழ போறேன்னு தெரிஞ்ச உடனே தொப்புன்னு விழுந்தேன். இடுப்புல சரியான அடி. மொத்த பாடி வெயிட்டும் ஹிப்ல போய் விழுந்துச்சு. எப்பவுமே விழுந்தா 3 seconds மேக்ஸ்ல எந்திரிச்சிருவேன். எந்திக்க வேற முடியல. இந்த சீரீஸ்ல வாங்கின அடியிலே இதுதான் இம்பாக்ட் அதிகம். ஆனா அழுதது இது இவ்வளோ வலிக்குதேன்னு இல்ல. வீட்டுக்கு போறப்ப கூட வலி இருந்து சிரிச்சுட்டே தான் போனேன். எனக்கு நான் விழுந்த கிளிப்பை பார்க்க கூட தைரியம் இல்லை. வீட்டுக்கு வந்து ஒரு 5 inch போர்டை குதிக்க முடியாத அளவு மைண்ட் அவ்வளோ வீக்கா இருக்கு. அவ்வளோ நம்ம அஃபெக்ட் ஆயிருக்கோமா, என்னால இதை பண்ண முடியுமா, அவ்வளோதானா ஒரு 5 inch போர்டு நம்மள இவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதே நினைச்சிட்டே சிரிச்சிட்டே ஆரம்பிச்ச நாள் வீட்டுக்கு போய் ரொம்ப ஹெவியாக்கிருச்சு. பலத்த அடிகளோட 66வது நாள் முடிச்சாச்சு. 67வது நாள் கதற விடுறோம்.